Hi guys, welcome back to MB Gamers. இன்னைக்கு நம்ம வந்து Pokemon Art Gold Gameplay தான் guys பார்க்க போறோம். இது வந்து எபிசோட் 27. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெல்லாம் பார்க்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ guys வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸோ இப்போ வர பேச வீடியோக்குள்ள போகலாம். ஸோ guys அடுத்ததா நம்ம எலைட் 4 3 தோக்கடிச்சிருப்போம். 3 தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் 3வது எலைட் 4 தோக்கடிச்சிருப்போம் பேர் பரணும். ஸோ இப்போ 4வது எலைட் 4 ஆகிய இவங்கள தான் தோக்கடிக்க வந்திருக்கும். ஸோ போன வீடியோ பார்க்கலாம் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதை பார்த்தா தான் இந்த வீடியோ புரியும். ஸோ அதனால தான். ஸோ இந்த அம்மா ஏதோ பாட்டின்னு நினைக்கிறேன் கைஸ், அப்படின்னு தான் நினைக்கிறேன். என் பேரில் கரெக்டாக சொல்கிறாங்க கைஸ், அது எப்படின்னு தான் தெரில. ஸோ என்டர்டெயின் மீ, லெட்ஸ் கோ, வாங்க போகலாம். கரணா கைஸ், கரண் இதோ பொண்ணு தான் கைஸ், அது கரண் அந்த பொண்ணு பேர். ஸோ இவங்ககிட்ட 5 போக்கிமானு. அடுத்தது கைஸ் இது வந்து ஒரு டார்க் டைப் தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், பார்த்துக்கலாம் கைஸ். நான் இதுக்காகவே ஒரு மூவ் வச்சுக்கிறேன். எரப்ஷன் யூஸ் பண்ணலாம் தான் இருந்தேன், பட் லாவா ப்ளம் யூஸ் பண்ண எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலான்னு. எரப்ஷன் யூஸ் பண்ணி தான் மேபி செத்துருக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நான் யூஸ் பண்ணது கொஞ்சம் தான் போச்சு, நான் எதிர்பார்க்கல. ஸோ செத்துரும் அப்படின்லாம் நினைக்கல. ஸோ அட்லீஸ்ட் ஆஃப் போகும்னு நினச்சேன், பட் கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது. ஸோ இது எனக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போது சின்னதாக ஒரு மூவ் யூஸ் பண்ணால் போதுங்க, அழகாக முடிச்சலாம். ஸோ இது என்ன பண்ணிச்சு, ஃபுல் ரீஸ்டோர் போட்டுச்சு. சரி ஃபுல் ரீஸ்டோர் தானே அப்படின்னு பார்த்தேன். அதுக்கு அடுத்த மூளை இதுவே இல்லை, டைப்லோஷன் அட்டாக் மிஸ் ஆகிடுச்சா. சரி அடுத்தது யார் வருவான்னு பார்த்துட்டு இருந்தேன். அம்பேரியானை எடுத்துகிட்டு போக்கிமானே போயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் மூவே போட்டேன். ஸோ ஆண்டும் ஸோ இதுக்கு வந்து அந்த ஃபயர் டைப் பட்டாலே அது மூவெல்லாம் ஜாஸ்தி ஆகிடும். இது ஒரு ஃபயர் டைப் இல்லையா. ஸோ அதனால் ஃபயர் டைப் மூலம் அதுக்கு ரைஸ் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ அடுத்தது தான் நம்மளுடைய கேரடோஸ் தான் எடுத்து வைப்பேன். ஏன்னா ஃபயர் டைப்னால ஒரு சர்ஃப் போட்டால் முடிஞ்சிடும் கைஸ். சர்ஃபோ இது வேர்ல்பூலோ ஏதோ ஒன்று போட்டால் போதும். ஸோ நான் இதுக்கிட்ட அந்த மூவ் எடுத்துகிட்டு இருக்கணும் கைஸ், வேர்ல்பூல். அதுக்கு பதிலாக நம்மளோட இந்த மூவ் வச்சுருக்கணும். ஸோ நான் அப்படியே வந்துட்டேன். இதுக்கும் ட்ராகனைட்டுக்கு ட்ராகன் பல்ஸ் வச்சுட்டு விளாண்டேன், அதையும் மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ அது வந்து நாஸ்டி பிளாட் என்னதை யூஸ் பண்ணி அதனோட அட்டாக்கு ரோஸ் பண்ணிக்கிச்சு கேஸ். ஸோ அடுத்து தான் நான் சர்ஃப் போடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா சர்வ் போட்டால் ஒரே அட்டாக் தான் செத்துருவோம் சத்தியமாக. முடிச்சு கைஸ், எனக்கு தெரியும் கைஸ், ஏன்னா அது ஃபயர் டைப், நான் வாட்டர் டைப். ஸோ சூப்பர் எஃபெக்டிவ் லெவல் வேறு நமக்கு எஃபெக்டிவ் ஜாஸ்தி. ஸோ அதனால தான் சொன்னேன். ஆண்டும் ஃபெயிண்டட் எல்லாத்துக்கும் 1000 HP கொடு டக்குன்னு சீக்கிரம் கைஸ். அடுத்த போக்கிமான் என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. மக்ரோ கைஸ், இதுக்கு வந்து இவனே போதும் கைஸ். ஒன்று ஆம்ப்ரஸ் இருந்தால் போதும், இல்லைனா டைப்லோஷன் இருந்தால் போதும். ஆம்ப்ரஸே போதும் தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து காக்கா கைஸ், அந்த காக்கா போக்கிமான் அப்பயே சொன்னது தான். கரண்ட்டில் போய் காக்கா உட்காந்தா என்ன ஆகும். ஸோ அந்த இது தான். ஸோ மக்ரோக்கு அந்த டீம் ராக்கெட்டுக்கு யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சில்ல நமக்கு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த போக்கிமான் தொப்பி போக்கிமான். இதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு இடத்துல போக்கிமான் பார்த்தோம் கைஸ். ஸோ மக்ரோக்கு வந்து ஃபெயிண்ட் அட்டாக் யூஸ் பண்ணுது. ஸோ நம்மளது எலக்ட்ரிக் பாடியாக இருந்தாலும் அதுக்கு எலக்ட்ரிக் அஃபெக்ட் ஆகலை, பார்க்கலாம். ஸோ தண்டர் பஞ்ச் யூஸ் பண்ணேன். ஸோ அடிக்கடி இந்த தண்டர் பிரச்சனை கொடுத்து கைஸ், அதனால் தண்டர் பஞ்ச் யூஸ் பண்ணேன். தண்டர் பஞ்ச் எவ்வளோ போகுது, செத்துடுச்சு. சூப்பர் எஃபெக்டிவ் கைஸ். நல்லா சொன்னால காக்கா போய் கரண்ட்டில் வச்சா என்ன ஆகும். ஸோ அதே பிரச்சனை தான், அழகாக முடிஞ்சிச்சு. 1000 HP கைஸ் ரவுண்டாக. ஸோ அடுத்தது கேங்காருக்காகவே ஒரு போக்கிமான் செஞ்சு அளவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்ன போக்கிமான் கேட்டிங்கன்னா எஸ்பியான் தான், வேறு யார். ஸோ ஒருத்தன் போதும் கைஸ் இந்த கோஸ்ட் டைப் எல்லா போக்கிமானுக்கு. இவனுக்கு ஒரு மூவ் கற்றுக் கொடுத்தேன், ஷேடோ பால் அப்படின்ற ஒரு மூவ். ஸோ கோஸ்ட் கிரைப்புக்கு கோஸ்ட் டைப் வீக் கைஸ். ஸோ அதனால தான் எனக்கு, அதுவும் இல்லாமல் எனக்கு லெவல் எஃபெக்டிவ் வேறு இருக்கா. ஸோ அதனால் இந்த பையன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஷேடோ பால் யூஸ் பண்ணேன், அவ்வளோதான் கைஸ். செத்துருன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கோஸ்ட் டைப் வீக்கு செத்துச்சு. ஆமாம் கைஸ், சூப்பர் எஃபெக்டிவ் மூவ் கைஸ். அழகாக முடிச்சாச்சு, அசால்ட்டாக முடிச்சாச்சு, சூப்பராக முடிச்சாச்சு. ஸோ இன்னும் ஒரு போக்கிமான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், அம்பேரியான் இன்னும் தோக்கடிக்கலாம், மறந்தே போயிட்டேன். ஸோ அம்பேரியானுக்கு இவனே வச்சு சண்டை போடலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் இவன் வந்து வீக் கைஸ். அவனுக்கு டார்க் டைப் மூவ் யூஸ் பண்ணால் அழகாக போட்டு தள்ளிடும். ஸோ 2 ஈவிக்கும் சண்டை, 2 ஈவி எவ்வளோ இருக்கும். ஸோ டார்க் டைப்பே போட்டேன், நாட் வெரி எஃபெக்டிவ் தான். டார்க் டைப்பு நாட் வெரி எஃபெக்டிவ். பட் ஆனால் அவன் யூஸ் பண்ணுற மூலம் நமக்கு எஃபெக்டிவ் கைஸ். ஸோ நான் சைக்கிக் யூஸ் பண்ணேன், வேஸ்ட்டு. டஸ் நாட் அஃபெக்ட்னு வந்துச்சு கைஸ். ஸோ அது ஃபெயிண்ட் அட்டாக் யூஸ் பண்ணி நமக்கு நிறையவே போகும். டார்க் டைப் மூவ்லாம் யூஸ் பண்ணால் செத்துரும் தான் நினச்சேன். நம்ம எஸ்பியான் சூப்பர் எஃபெக்டிவ் மூவிஸ் இது. ஸோ அடுத்து ஷேடோ பால் யூஸ் பண்ணேன். ஷேடோ பாலுக்கு எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலான்னு.
பட் அதுவும் அவ்வளோவா போல கைஸ், நாட் வெரி எஃபெக்டிவ் தான். ஸோ இவனுக்கு வந்து நீங்கள் சைக்கிக் யூஸ் பண்ண முடியாது, கோஸ்ட்டும் யூஸ் பண்ண முடியாது கைஸ். ஆனால் நீங்கள் டார்க் டைப் மூவ் வச்சுருந்தீங்கன்னா சைக்கிக்கு கோஸ்ட் ரெண்டுத்தையும் அழகாக போட்டு தரலாம். ஸோ அடுத்தது வேறு வழி இல்லாமல் இவனுக்கு கைஸ் எடுத்துகிட்டு வந்த டைப் லோஷன். ஏன்னா ஃபயர் டைப் யூஸ் பண்ணால் செத்துரும். ஸோ அந்த இதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஃபயர் டைப்பு, எலக்ட்ரிக் டைப்பு, இந்த மாதிரி எந்த மாதிரி இருந்தாலும் எடுத்து அடிச்சிடலாம் கைஸ். ஸோ அது கொஞ்சம் சேதப்படுத்தினா போதும். ஸோ அழகாக முடிச்சிடுவாங்க கைஸ். ஏன்னா அது கொஞ்சம் தான் ஹெச்பி இருக்குது. ஸோ ஒரு அட்டாக்லேயே முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். லாவா ப்ளம் யூஸ் பண்ணலாமா? எரப்ஷன் கைஸ். ஸோ இந்த மூவ் யூஸே பண்ணல, சரி இங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டேன் கைஸ். எரப்ஷன் எவ்வளோ போகுது? செத்துரும் தான் கைஸ் நினைக்கிறேன். ஏன்னா பவரான மூவ் இது வந்து 5 பிபி தான் இதுக்கு. பிபி 5 தான் கைஸ். ஸோ அதனால தான் சொன்னேன் பவரான மூவ். ஸோ டைப் லோஷனுக்கு எல்லாத்துக்கும் 800 தான் கைஸ். ஸோ இன்னும் ஒரு போக்கிமான் இருக்குது இதுக்கிட்ட. ஸோ இது வந்து இதுக்கு வச்சு சண்டை போட்டலாம். ஏன்னா இது வந்து ஒரு கிராஸ் டைப் போக்கிமான் தான் கைஸ். ஸோ வைல்ட் ப்ளம். ஸோ இது வந்து ரொம்ப கிராஸ் டைப் போக்கிமான் தான். ஸோ நமக்கு பழக்கப்பட்ட போக்கிமான் கூட வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஃப்ளேம் மில் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா இது வந்து அசால்ட்டாக முடிச்சிடலாம் கைஸ். கொஞ்சம் சப்பையான போக்கிமான் தான் இது. ஸோ இதை போய் லாஸ்ட்டில் இறக்கி விட்ருக்கு. அம்பேரியானே பரவாயில்ல கைஸ், லாஸ்ட்டில் இறக்கி விட்ருக்கலாம். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சுன்னு தான் நினைக்கிறேன். 5 போக்கிமான் முடிச்சிட்டேன் கைஸ். இதோட நம்மளோட 4வது எலைட் 4 மெம்பரை முடிச்சாச்சு. கரண் முடிஞ்சிச்சு கைஸ். கரனோட கதையும் முடிச்சாச்சு. இப்போது இங்கேயே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்து நன்றி. அடுத்த வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் அன்டில் தென் டாட்டா பை பை சொல். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே. ஸோ 4 பேரோட தொல்லையும் முடிஞ்சு. ஸோ அடுத்ததாக ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் சாம்பியன். அவனையும் முடிச்சிட்டா நம்ம தான் கைஸ் கேமே முடிச்சிட்டோம். ஸோ கேமோட சாம்பியன் நம்ம தான். சரி ஓகே கைஸ், பை.